Recording in progress. எங்களை சிங்கங்களின் கெபியில் தூக்கி போட்டாலும் யூதராஜ சிங்கம் எம்மோடு அங்கு வந்திடுவாரு. எங்களை சிங்கங்களின் கெபியில் தூக்கி போட்டாலும் யூதராஜ சிங்கம் எம்மோடு அங்கு வந்திடுவாரு. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிடுவாரு. அவர் அற்புதமா வந்து எங்களை தப்புவிப்பாரு. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிடுவாரு. அவர் அற்புதமாய் வந்து எங்களை தப்புவிப்பாரு. देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। சர்வவல்ல தேவன் எங்கள் பக்கம், அதனால் எங்களுக்கு இல்லை என்றும் துக்கம். சர்வவல்ல தேவன் எங்கள் பக்கம், அதனால் எங்களுக்கு இல்லை என்றும் துக்கம். அரசு கட்டளைக்கும் அடிபணிய மாட்டோம், நீங்க செய்து வச்ச சிலைய வணங்க மாட்டோம். அரசு கட்டளைக்கும் அடிபணிய மாட்டோம், நீங்க செய்து வச்ச சிலைய வணங்க மாட்டோம். देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। देखो 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 इधर देखो, हम साथ मेशक अबेदनेगो। சர்வவல்ல தேவன் எங்கள் பக்கம், அதனால் எங்களுக்கு இல்லை என்றும் துக்கம். சர்வவல்ல தேவன் எங்கள் பக்கம், அதனால் எங்களுக்கு இல்லை என்றும் துக்கம். அரச கட்டளைக்கும் அடிபணிய மாட்டோம். ஆமீன் ஆமீன். இன்று 31ஆம் தேதி 7ஆம் மாதம், 31ஆம் தேதி ஆடி மாதம், 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நேற்றைய நாளிலே ஒரு வசனத்தை வாசித்தேன். எல்லோரும் பரலோகம் போக விரும்புகிறார்களாம், ஆனால் மரணத்தை அவர்கள் மரணம் அடைய விரும்பவில்லையாம். பரலோகத்துக்கு போக விருப்பம், ஆனால் பூமியிலே மரணத்தை அவர்கள் விரும்பவில்லையாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வாசிப்பு பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள் 2 சாமுவேல் 17, எரேமியா 21 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 7, 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுக்கு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் ஒரு நிமிடங்கள், வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்தார், போய்விட்டார். இந்த நாளிலே விசேடமாக நீங்கள் சுபா இளங்கோவுக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அவர் ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய கணவனாருக்கு வீட்டிலே ஆக்சிடெண்ட். அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி சுபா இளங்கோனுடைய கணவர் இளங்கோ, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. 2 கடந்த வாரத்திலே வியாழக்கிழமையும் இந்த வாரத்திலே புதன்கிழமையும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, நித்திய வெளிச்சம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது கணவனார் 2 தரம் போன கிழமையும் விழுந்து விட்டார், இந்த கிழமையும் விழுந்து விட்டார். அவர் ரட்சிக்கப்படாத கணவர் இளங்கோ. அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த பரிசுத்தாவியானவர் வழிநடத்துவாராக. துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஊழியரை குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து அவருடைய மனோ வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறாரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பேசோட்டமா? ஆமீன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடந்துங்களா? ஆமீன். 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவராகி தேவனே, பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, நீரங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கூறின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே உங்கள் பாதரட்சைகள் பழுதாகவில்லை. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே இந்த வேளையிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் ஆண்டவரே தேவனே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் என்று இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகி தேவனே மக்கு சூத்திரம் 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 அப்பா ராஜா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் காண்கின்ற தேவனப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீ நன்றாயிருக்கும் படிக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையின் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனை உங்களுடைய சமூகத்திலே வருவதாக தகப்பனே. தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை திரும்ப நினைவு கூறுகிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வார்த்தையை படிக்கின்ற வழியிலே நான் யோசிப்பேன், கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை அவர் காண்கிற தேவன். அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஆனா இந்த வசனம் பாருங்கள், அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும்.
சில வேளை பாருங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அறிய மாட்டோம். ஆனா ஒரு பிரஷர் வருகின்ற வேளையில, ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில நாங்கள் சொல்லாமலே என்ன செய்யும், அந்த இருதயம் வெளியிலே கக்கும். ஹல்லேலூயா. அங்கே எங்களுடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது நாங்கள் அறியாத நேரத்திலே அப்படியே சடுதியா அது வெளியிலே வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் சடுதியாய் அதை அறிந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம்மை தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் தான் அறியும் படிக்கும். எங்களுடைய இருதயத்தில் உள்ளது அங்கே நாங்கள் அறியும்படியும், எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் என்று சொல்லி எரேமியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதியான இருதயத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் இருதயத்தை நாங்கள் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாங்களே அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அவர் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிற நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஹல்லேலூயா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இருதயத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. பொய்யான வழிகளிலும் பொய்யான காரியங்களிலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய மனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்தாதபடிக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம். மரணமும் ஆண்டவர் அந்த சகோதரர் சொன்னது போல ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவிலே இருக்கிறது. ஜீவனை குறித்து பேசுவோம். இந்நாள் வரையும் ஆண்டவரே மரணத்தை குறித்து பேசியிருந்தால் தகப்பனே நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஜீவனுக்கூடாக நடத்தும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, நன்மையும் செம்மையுமான இருதயத்திலிருந்து ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே அவன் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான இருதயமாய் எங்கள் இருதயத்தை மாற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கின்ற துதி ஆராதனை நம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கைகூர்ந்து எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறேன், காலமெல்லாம் சுமக்கின்றேன். நன்றி, நன்றி. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே நன்றி நன்றி என்றும் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதை கூட அங்கே நன்றி என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அநேகர் நன்றி செலுத்துவதனால் எங்கள் மத்தியிலே கிருபை பெருகும். அவர் தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையையும் காத்துக் கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையையும் காத்துக் கொள்ளுகிற தேவன். ஆனபடினால் நன்றி நன்றி என்று பாடுகின்ற வழியில நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். எங்கள் மத்தியிலே கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என்னுடைய புல்லுதையா. கரம் பிடித்து நடத்துகிறேன், காலமெல்லாம் சுமக்கின்றேன். கரம் பிடித்து நடத்துகின்றேன், காலமெல்லாம் சுமக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா.
கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆக்குகின்றீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆக்குகின்றீர். உன்னத்தில் உன்னத்தில் என் உள்ளம் மகிழ்ந்தையா, என் உதயம் பிள்ளையா. நல்லவனே 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 நல்லவரே, காப்பவரே காப்பவரே, நல்லவரே நல்லவரே, நம்மை காப்பவரே காப்பவரே. பாடுவோம். நல்லவரே வல்லவரே, காப்பவரே காப்பவரே, நல்லவரே நல்லவரே, நல்லவரே வல்லவரே, காப்பவரே, நம்மை காப்பவரே. நன்றே, உன்னை நோக்கி பார்த்து கையா. அவரே இருந்தவரே இருந்தவரே பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். இயேசுவில் களி கூறுவோம், எங்கள் நேசரில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், எதை நினைத்தும் கலங்கமாமல் இப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். சோத்திரமையா. எதை நினைத்து கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். நாங்கள் எப்போதும் சோத்தரிப்போம் ஐயா, எப்போதும் சோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் உறைவுகளை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் வியாதிகளை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் தடைகளை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் தடங்கள் எல்லாம் இனிமேல் காண மாட்டோம். நம்
ராஜாவின் கீழே நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு உனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நமக்கெதிரான மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. 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 அத்தானின் காலின் கீழே, ஐயா சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். பாடுவோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், எல்லா களஞ்சியங்கள் நிரப்பப்படும், எல்லா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எங்கள் சபைகள் எல்லாம் நிரப்பப்படும், எங்கள் சபைகள் எல்லாம் நிரப்பப்படும், எங்கள் சபைகள் எல்லாம் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் போதும் மகிழ்ந்திருப்போம். கிடைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவார். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்திடுவார், அதிகமாய் செய்திடுவார். ஐயா தடைகளை நீக்கிடுவார், நம்ம குறைகளை மாற்றிடுவார். எல்லா தடைகளை நீக்கிடுவார், எல்லா கடன்களை போக்கிடுவார், வியாதியை நீக்கிடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவர் ஆனபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் கரத்துல வைக்கிறோம் ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரே நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். மந்த பெருகிறது போல் நாங்கள் பெருகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்துகிறேன். எழுப்பி பிரகாசிக்கிறோம். உடைய ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. எங்கள் ஆவியானவரே அன்பின் நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. எங்கள் ஆவியானவரே அன்பின் நேசரே நம்மை ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. இந்த பாதைகள் அறிந்திட செய்ய முன்படிகள் கற்றுத்தார். உங்கள் வார்த்தையை வெளிப்பதிலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே என் அன்பின் நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. எங்க ஆவியானவரே தன் அன்பின் நேசரே
ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் வார்த்தைகள் மனமுட செய்ய முன்வழிகள் கற்றுத்தாரு. உந்தன் பாதையில் அந்திட செய்ய வழிகள் கற்றுத்தாரு. உந்த வார்த்தையின் வெளிப்பட்டிலே தினம் தினம் நடக்கும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பின் நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. கண்ணின் மணி போல காத்தருளு, அழுகு போல சுமந்தருளு. கண்ணின் மணி போல காத்தருளு, அழுகு போல சுமந்தருளு. உந்த துறவுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும் சபைகளை. உங்கள் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளு. உங்கள் சிறகுகள் நிழல்தனிலே பிள்ளைகளை மூடிக்கொள்ளு. ஆவியானவரே, என் அன்பின் நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. வெயில் நேரத்தில் குளிர்நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, அந்தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே, அந்தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பின் நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. என் ஆவியானவரே, அன்பின் நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா, நீங்க கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்துல இருக்கிற ஆண்டவரே நிறைவுகளை காண்கிறீர் ஐயா. குறைவுகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா, இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆவியானவரே, உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக திருச்சபையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, வியாதியா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே சபையில் உள்ள நகரவாசிகள் யாரும் ஆண்டவரே வியாதியா இருக்கிறேன்னு சொல்லுவதில்லை தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நல்ல தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தில் இருக்கிற சிறுமைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வந்திருக்கிற தேவன், நிறைவுகளை கொண்டு வருகிற தேவன். ஆண்டவராகிய தேவனே, தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். விவசாயம் பெருக வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, ஆண்டவரே விவசாயத்திலே ஆண்டவரே விவசாயம் பண்ண ஆண்டவரே அவர்களை திரும்ப கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழர்கள் மத்தியிலே வியாபாரங்கள் ஓங்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இருக்கின்ற திருச்சபைகள் ஆண்டவரே பலுகி பெருகும்படி செபிக்கிறோம். குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், வாலிபர்கள் வருகிறார்கள்.
தடைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டப்படுகிறதப்பா. இம்மட்டும் ஆண்டவரே தேவனே தகப்பனே திருச்சபையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, லேவியருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, புத்திரர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது உம்மால் விதித்த நியமமாய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே ஐயா நீங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஆகிய தகப்பனே ஆசீர்வதிக்கப்படி செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பாழான இடங்களை ஆண்டவரே தேவனே மறுபடி கட்டுகிறவர்களாய் இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களை நீர் அபிஷேகிக்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஐயா, தீமோத்தேக்களை போல, பவுல் அப்போஸ்தலர்களை போல, ஆண்டவரே பேதுருக்களை போல ராஜா, எஸ்தர் ராஜாதிகளை போல, ஆண்டவரே பிரிஸ்கில்லாக்களை போல, பிரிசில்லாவை போல ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய, அப்பலோக்களை போல ஊழியம் செய்ய அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு தகப்பனாகிய தேவனே. எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. சிறிதும் பெரிதுமான உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு நடக்க உம்முடைய கிருபை நமக்கு தேவையப்பா ராஜா. எங்கள் வாய்கள் மீறாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே தகப்பனே உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வைக்கப்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதய மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட வருவும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவன ஆகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் ஆடு மாடுகள் திரட்சி ஆகுறதப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகிறதப்பா. எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிறீர். ஊழியங்கள் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனே திருச்சபையில பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள் அப்பா. நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா. இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கின்ற தேவனையா. எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது. எங்கள் திருச்சபைக்கு வாழ்வு உண்டாகிறதப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா ராஜா. ஆண்டவரே அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். உங்களை செழிப்புள்ள இடத்திலே வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே அப்பாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உம்மை மறந்தால் எங்களுக்கு எங்கே வாழ்வு ஆண்டவரே. உண்மையே எப்பொழுது நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேல் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் திருச்சபைகளிலே, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவரீர் சகலத்தை மறைந்தவர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே இலங்கை அரசாங்கத்தின் மேலும் உடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பனாகிய தேவனே உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. ஆண்டவரே மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ராப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். போத மருந்து கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே போத மருந்துக்கு விலக்கிய வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த பரிசுத்தவான்களுடைய பூமியப்பா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியார் அதை எத்தனையாவது சந்ததியா இருக்கலாம். அவர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த பரிசுத்தவான்களை நினைத்து அவருடைய சந்ததிகளை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே ஆண்டவரை குறித்து சொன்னால் அவர்களுக்கு அது பரிகாசமா இருக்கிறதப்பா ராஜா. தேவரீரின் ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எங்களால் மீட்டுக் கொள்ள முடியாதப்பா. எங்கள் ஆவியானவரே ராஜா அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களை போதியும் ஆண்டவரே. ஆவியானவரை திரும்பவும் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக மாற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே தேவனே எல்லா விக்கிரக ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை விடுவிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவனே இந்த நாளிலும் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர், உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் சொல்லி அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் நல்லவர் 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 என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய மாதத்தையும் ஆசீர்வதி தருவாராக. உடைய போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வானொலி கூடாக இணைந்து ஜபித்து கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் துதி ஆராதனையிலேயும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமானால் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மன்னிக்க வேண்டும், திங்கட்கிழமை பேங்க் ஹாலிடே ஆகிருக்கிறதாலே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். bless you bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.